Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 17ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி. அப்ப அது ரொம்ப உண்மை பாருங்க. அப்ப என் வாயில நான் வசனத்தை சொல்லும் போது, நான் சொல்லி நீங்க கேட்கும் போதும் விசுவாசம் உண்டாகுது. ஆனால் நீங்க சொல்லும் போது இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள உண்டாகிறது. ரொம்ப கவனிக்கணும் பாருங்க. நான் சொல்லி நீங்க கேட்கும் போது உண்டாகிறதை காட்டிலும் நீங்க சொல்லி அது கேட்கும் போது உண்டாகிறது. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு காணப்படுகிறவைகள் எல்லாம் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை. எப்படி உண்டானது? தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. ஒண்ணுமே இல்லாத போது எல்லாவற்றையும் தேவனுடைய வார்த்தை உண்டாக்கினது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை காணவில்லை, வெற்றியை காணவில்லை, சமாதானத்தை காணவில்லை, பொருளாதார செழிப்பை காணவில்லை என்று சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், காணப்படாதவையிலிருந்து தான் காணப்படுகிறவைகள் உண்டாகிறது. பொருளாதார செழிப்பு எப்படி உண்டாகிறது? காணப்படாதவையிலிருந்து உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினது. இந்த தேவனுடைய வார்த்தை உள்ளத்திலே வையுங்கள். உள்ளத்திலே வைத்து வாயில பேசும்போது அவையெல்லாம் அப்படியே உண்டாக ஆரம்பிக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அப்பொழுது 4:1-2 ஆகிய வசனங்கள். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. எல்லாரும் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. எதுக்கு வாக்குத்தத்தம்? இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு வாக்குத்தத்தம். ஒரு லைஃப் ஆஃப் ரெஸ்ட், இளைப்பாறுதல் வாழ்க்கைக்கு வாக்குத்தத்தமா உண்டாயிருக்க. உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம், ஜாக்கிரதையா இருக்க கடவும்னு சொல்லி. ஏன்னா வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு லைஃப் ஆஃப் ரெஸ்ட், இளைப்பாறுதல் வாழ்க்கை கிடைக்க போறது இல்லை. அப்படி கிடைச்சதுன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா வாக்குத்தத்தம் இருக்குது, அது எல்லாருக்கும் உங்களுக்கு உண்டாகுன்னா கோயிலே இழுத்து மூடிடலாம். ஏன்னா தேவையே கிடையாது. ஏன்னா வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். எதுக்கு சபையை வச்சிருக்கிறோம், எதுக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம்? இந்த வாக்குத்தத்தங்களை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதை எப்படி செயல்படுத்துகிறது, அமல்படுத்துகிறது என்று காண்பித்து கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தம் உண்டாயிருக்குது. ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு, இளைப்பாறுதல் வாழ்க்கைக்கு, செழிப்பின் வாழ்க்கைக்கு. அதான் அங்க அர்த்தம் பாருங்க. எல்லா நிறைவும் பெற்ற ஒரு வாழ்க்கைக்கு அடிமைகளாக இருந்த இந்த மக்களை, இஸ்ரவேல் மக்களை, அதான் கான்டெக்ஸ்ட். 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதான் பாருங்க பின்னணி. அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் உண்டானது எதுக்கு? இளைப்பாறுதலான வாழ்க்கை. அடி உதயம் வாங்கி அரை கூலிக்கு வேலை செய்து கால் கூலிக்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி அதுக்கு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை அடையாமற் பின்வாங்கி போனார்கள். ஒரு சந்ததியே அதை அடையவில்லை. இருக்கீங்களா? கர்த்தர் அதை விரும்பியும், கர்த்தர் அதை செய்யறதுக்கு எல்லா பலனையும் தர்றேன்னு சொல்லியும், அவர் நடப்பிக்கிறேன்னு சொல்லியும் இவர்கள் அதை அடையவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதான் ஒரு கிரேட்டஸ்ட் ட்ராஜடி. ஒரு சந்ததியே, இஸ்ரவேல் மக்கள் ஒரு சந்ததியே அடையல பாருங்க. ஒருவன் கூட அடையல. எப்படி அப்படி இருக்க முடியும் ஜனங்கள்? நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அநேக நேரத்தில் நான் நினைக்கிறேன் சந்ததியா அப்படி இருக்கிறாங்க. இவ்வளவு வாக்கு தத்தங்கள், பைபிள்லாம் வீட்டில் இருக்கு, படிக்கிறாங்க, போறாங்க, வர்றாங்க, சபைகளுக்கெல்லாம் கூட போறாங்க. ஆனால் இதை எப்படி விசுவாசித்து இதை எப்படி அடைவது என்பதை கற்றுக்கொள்கிறது கிடையாது. ஆகவே அடையாமற் போய்விடுகிறார்கள். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் இளைப்பாறுதல் வாழ்க்கை, ஆனால் அடையாமற் போய்விடுகிறார்கள். அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்க சொல்லி இருக்கிறது. அப்புறம் பாருங்க, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆஹா, அவர்களுக்கு எப்படி அறிவிக்கப்பட்டதோ அது போலவேதான் நமக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்களை கொஞ்சம் கவனிக்கணும்ன்றாரு. என்ன கவனிக்கணும்? அவர்கள் கேட்டும் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே. ஹலோ, இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசத்தோட கேட்குறீங்க? விசுவாசத்தோடையும் கேட்கலாம், விசுவாசம் இல்லாமலும் கேட்கலாம். இதெல்லாம் தான் சொல்லிட்டு வரேன் பாருங்க. எப்படி விசுவாசத்தோட கேட்கறது? கேட்கும் போதே உள்ளத்தை திறந்து உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? எப்படி பெற்றுக்கொள்ளணும் வசனத்தை. ஆண்டவர் உடைய வார்த்தை அப்படி சொல்லுதா? எனக்கு கொஞ்சம் கூட நம்புற அளவு கூட இல்லை. அவ்வளவு ஆச்சரியமா அதிசயமா இருக்குது. ஆனால் உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதுனால அது அப்படியே எனக்கு ஆக கடவுள். எனக்கு ஆச்சரியமா இருக்கு கர்த்தாவே, ஆனா உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா என்னால் நம்ப கூட முடியாது. ஆனா உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். சூழ்நிலை எல்லாம் பார்த்தா
ஒரே இருளா இருக்கிறது, ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அதான் விசுவாசத்தினோடு கேட்கறதுன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து உட்கார்ந்துட்டு சரி நம்ம பிரசங்கம் பண்றார், சீக்கிரமா லஞ்சுக்கு அங்கே போகலாமா இங்கே போகலாமா என்ன பண்ணலாம் இதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அதை விட பெரிய காரியத்தை பேசிகிட்டு இருக்கிறீங்க. அருமையானவர்களே, இட் இஸ் பாசிபிள், இது சாத்தியம். இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, அதில் சிலர் விசுவாசம் இல்லாமல் கேட்க முடியும். எவ்வளவு உயர்ந்த பிரசங்கத்தை பண்ணி, எப்பேற்பட்ட வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி, எப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்களை சொல்லி, எவ்வளவு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார்னு சொன்ன பிறகும் சிலர் அதை அடையாமல் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு போகிறது கூட முடியும். ஏனென்று சொன்னால் விசுவாசம் இல்லாமல் கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், அநேகர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயங்களுக்கு உலகம் முழுக்க சென்று விசுவாசம் இல்லாமல் உட்கார்ந்து, விசுவாசம் இல்லாமல் பாடி, விசுவாசம் இல்லாமல் கேட்டு, ஏதோ போனோம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறது எங்கள் வீட்டில் கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு போய் நல்லது கற்றுக் கொடுத்தாங்க, ஏன்னா அங்கே போனால் தானே கேட்கறது. ஆனால் கேட்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும், விசுவாசத்தோடு கேட்கிறோமா என்று. உள்ளத்தை திறக்க வேணும். உடைய வார்த்தையின்படி ஆக கடவுது கர்த்தாவே, ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஜீவனாய் இருக்கிறது, எனக்கு பலனாய் இருக்கிறது. உடைய வார்த்தை, அதுக்கு என்னை செவியை சாய்க்கிறேன், கண்களை அதன் மேல வைக்கிறேன், இருதயத்தின் மத்தியில் அதை வைக்கிறேன், அதை நான் காக்கிறேன். அது எனக்கு ஜீவனும் எனக்கு பலனும் எனக்கு ஆரோக்கியமாய் இருக்கிறது என்று சொல்லி உள்ளத்தை திறந்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு அது வேலை செய்யுது. ஒரு பிரசங்கர் எப்படியே சொல்றாரு பாருங்க, சகோதரர்லாம் விசுவாசத்தை பற்றி ரொம்ப பேசுவார், ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன் என்ன காமிச்சு சொல்றாரு. இவரெல்லாம் விசுவாசத்தை பற்றி ரொம்ப பேசுவார், ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், சிலருக்கு அது வேலை செய்யும், சிலருக்கு அது வேலை செய்யாது. நான் நினைச்சேன் நிச்சயமா உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன் என்று சொன்னால் விசுவாசத்தோடு கேட்கறது இல்லை. நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்களா சிலருக்கு வேலை செய்யும் சிலருக்கு வேலை செய்யாதுன்னு. நானும் சொல்லுகிறேன், சிலருக்கு வேலை செய்யும் சிலருக்கு வேலை செய்யாது. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் கேட்கிறார்கள், அதனால சிலருக்கு வேலை செய்யறது கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் வேலை செய்ய முடியும். எல்லாருடைய உள்ளத்திலும் அது வேலை செய்ய முடியும். எல்லாருடைய உள்ளமும் இப்படிப்பட்ட உள்ளமாக மாற முடியும். மலைகளை பேர்த்தெறியக்கூடிய உள்ளமாக எல்லாருடைய உள்ளமும் மாற முடியும். ஒரு நிலத்தை எடுத்து வெத்து நிலத்தை எப்படி பண்படுத்தி விளைநிலமாக மாற்ற முடியுமோ அதுபோல ஆரம்பித்தால் முடியும். உங்களுடைய உள்ளம், நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல பொக்கிஷமாகிய இருதயத்திலிருந்து எல்லாவற்றையும் பிறப்பிக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய இருதயம் நல்ல பொக்கிஷ சாலை, அதிலிருந்து எல்லா நல்ல காரியங்களையும் நான் விளைய பண்ணுவேன். சுகத்தை, வெற்றியை, சமாதானத்தை, விடுதலையை, சந்தோஷத்தை, செழிப்பை, குடும்ப நல்வாழ்வை நான் விளைவிப்பேன். ஒரு பெரிய அறுவடை உண்டாகும் பாருங்க. நீங்க நினைக்கலாம், பாருங்க அவரெல்லாம் பாருங்க அவர் கடவுளுடைய மனுஷன், அதனால அது வேலை செய்தது. நானும் உங்களை மாதிரி தான் அப்படியே ஆரம்பிச்சு ஒன்றும் விளைவிக்காத பொல்லாத காரியங்களை மட்டும் விளைவிக்கிற உள்ளமாக இருந்த அந்த உள்ளத்தை எடுத்து நல்ல காரியங்களை பிறப்பிக்கக்கூடிய உள்ளமாக நாளடைவில் வசனத்தை போட்டு போட்டு அதை பண்படுத்தி தண்ணீர் பாய்ச்சி அதை காத்து நான் இப்படி உண்டு பண்ணியிருக்கிறேன். எல்லாருமே அதை உண்டு பண்ண முடியும், நிச்சயமாய் அது நடக்கும். பாருங்க, ஆகவே தான் சொல்லி இருக்குது, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால். அப்போ விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்கன்னா ஒன்று எப்படி கேட்டிருக்கணும், கேட்கும்போது ஆண்டவரே இப்படி வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்ற அந்த இது கிடையாது. ரெண்டாவது, விசுவாசம் இல்லாமல் கேட்கறது எப்படின்னா, கேட்டார்கள் ஆனால் என்ன பண்ணுகிறது இல்லை, கேட்ட அந்த வார்த்தை அவர் உள்ள போயிருக்கு, ஆனால் ரிலீஸ் பண்றது கிடையாது. கேட்ட பிறகு அந்த வார்த்தையை கொண்டு காரியங்களை மாற்றி அமைக்க செய்கிறது கிடையாது. அந்த வார்த்தை இதயத்தின் நிறைவினால் வாய் பேசு என்று சொல்லியிருந்தபடி பணத்தை கொடுத்து எப்படி வாங்கணுமோ அதுபோல இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி காரியங்களை நடப்பிப்பது கிடையாது. இந்த ரெண்டுத்தையும் செய்யாம விட்டு விட்டார்கள். ஆகவேதான் வேத வசனம் ரொம்ப அதிகமாய் போதிக்கிறது, என்ன நாம் பேச வேண்டும் என்று சொல்லி, எதை பேச வேண்டும், எப்படி விசுவாசத்தை நாம் உள்ளத்தில் வைக்க வேண்டும், எப்படி உள்ளத்தில் விசுவாசம் உண்டாக முடியும், இதெல்லாம் வேதம் அதிகமாக பேசுது பாருங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இதெல்லாம் வேதம் சொல்லி தருது. இருதயத்தில் விசுவாச வார்த்தையை வைக்க முடியும். நாம் விசுவாசிக்கிறோம் ஆகியனால் பேசுகிறோம். விசுவாசம் எல்லாம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. சரி, விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள்னு சொன்னா ஒட்டு மொத்தத்தில் பார்க்க போனால் என்ன அங்கே பிரச்சனைனா, விசுவாசத்தை ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லுது, they did not mix the word with faith.
வசனத்தை கேட்டாங்க, விசுவாசத்தை அதோட கலக்கல. எப்படி கேட்கிற வசனத்தோட விசுவாசத்தை கலக்கிறது எப்படின்னா, எல்லாம் சொல்லுங்க, கலக்கிறது மிக்ஸ்னே வருது ஆங்கிலத்தில். அது ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்க. இருக்கிறதுலே பெரிய மிக்ஸி எது தெரியுமா? அம்மாமார்கள் மட்டும் இல்ல, ஐயாமார்களும் தெரிந்து கொள்ளணும். இருக்கிறதுல பெரிய மிக்ஸி இந்த நாக்கு தான். இதுல கலக்கலாம், உலகத்தையே கலக்கலாம். இந்த நாக்கை வைத்துக்கொண்டு வாழ்க்கையே கலக்கலாம், சூழ்நிலையே கலக்கலாம். எல்லா மிக்சியை காட்டிலும் பெரிய மிக்சியா இருக்குது பாருங்க. விசுவாசத்தை கலக்காமல் விட்டு விட்டார்கள். வார்த்தையை கேட்டாங்க, அதனோட விசுவாசத்தை கலக்கல. ஏனென்றால் கேட்ட வார்த்தையை வாயில் எடுத்து வைத்து, வசனம் எப்படி சொல்லுகிறது, ஆகவே நானும் எப்படி சொல்லுகிறேன், வசனம் சொல்லுகிறதே நானும் சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்படி அவர்கள் செயல்படவில்லை. they did not mix faith with the word. வசனத்தை கேட்டார்கள், ஆனா விசுவாசத்தை கொண்டு வந்து அதுல கலக்கல. நல்லா நாக்க விட்டு கலக்கி இருக்கணும். இப்படி சொன்ன அப்ப நான் எப்படி கலக்கணும்? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீரே என் பரிகாரி கர்த்தரே, இரவும் பகலும் நான் அதை சொல்லுகிறேன். உடைய வார்த்தை எனக்கு ஜீவனும் பலனுமாய் இருக்கிறது. உடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே எனக்கு பலன் இருக்குது, நான் சம்பாதிப்பேன், நிச்சயமா ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பேன். ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லிவிட்டது. அவருடைய வார்த்தை சொல்லிவிட்டதுனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்றால், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். தாழ்ச்சி அடைய மறுக்கிறேன், வறுமையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், இல்லாமையை வெறுக்கிறேன், அதை மறுக்கிறேன், இந்த வாழ்க்கையில் அதை புறமே தள்ளுகிறேன், அதை வெறுத்து ஒதுக்குகிறேன், வியாதியை வெறுக்கிறேன். ஏனென்றால் அவர் என்னுடைய பரிகாரியாய் இருக்கிறார். இந்த சரீரம் கர்த்தருடையது, கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சரீரத்தில் நான் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இதை நான் வாயை திறந்து சொல்லணுங்க. ஏதோ பைபிள்ல இருக்குதுன்னு இருக்கக்கூடாது, வாயை திறந்து கலக்க வேண்டும். கேட்கிற வார்த்தையில விசுவாசத்தை போட்டு கலக்கணும். கலக்கும் போதுதான் அது உங்களுடையதாகிறது. அதனாலதான் அவர்கள் அடையாமற் போய் விட்டார்கள். அப்ப எப்படி என்ன பண்ணணும்? வசனத்தை கேட்குறீங்க, கேட்கும்போது வசனத்தை ஏற்றுக்கொள்வதும் வார்த்தையின் மூலமா தான் ஏற்றுக்கொள்றீங்க. என்ன பண்றீங்க? கேட்ட வசனத்தை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்றீங்க. அப்ப நாக்கு போட்டு கலக்குறீங்கன்னு அர்த்தம். நான் அவங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றீங்க, விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள் சூழ்நிலைகளை மாற்றும்படியா. அப்பவும் என்ன பண்ணணும்? இந்த நாவு தான் பயன்படுகிறது. அப்ப அவர் என்னுடைய தேவையெல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார்னு வேதவசனம் சொல்லி இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? அவர் என்னுடைய தேவைகளெல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். மகிமையின் ஐஸ்வர்யம் சொல்லி இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அது மகிமையில் பரலோகம் போன பிறகு கர்த்தர் சந்திப்பார்னு. சரி, அப்படியே கூட வச்சுக்குவோம். இப்போ அப்படியே நான் வியாக்கியானம் பண்றேன். எப்படி சொல்றேன்னா, என்னுடைய குறைவுகளெல்லாம் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார்னு சொல்லி இருக்கிறதுனால நான் பூமியில இருந்தால் கூட நான் பரலோகத்தில் இருக்கிறது மாதிரி கணக்கில் எடுத்துக்கொண்டு என்னுடைய தேவையெல்லாம் சந்திப்பார். பரலோகத்துக்கு போன பிறகு எப்படி சந்திப்பாரோ அப்படியே இந்த பூமியிலும் சந்திப்பார். அப்படிதான் சொல்லி இருக்குது. பரலோகத்தில் எப்படி சந்திப்பாரோ அதே போல எல்லாம் பரலோகம் போனால் நம்முடைய குறைகள் எல்லாம் தீரும், நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும். சிலர் அங்க கூட அழுதுன்னு தான் இருப்பாங்க. நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், நம்முடைய தொல்லைகள் எல்லாம் நீளம், பசியும் இல்லை, எங்க தாகமும் இல்லை, ஆயாகும் ஓயாகும். தேவைகளை சந்திக்கிறதுனாலே அந்த பூலோகத்தை பற்றி தான் பேசுது. ஏன்னா இங்கதான் தேவைகள், அங்க ஒரு தேவையும், அங்கதான் சொல்றீங்களா பசியும் இல்லை தாகமும் இல்லைன்னு. அங்க ஒன்றும் தேவையில்லை. தேவைகள்னா இங்கதான். என் தேவன் என்னுடைய குறைவுகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி பரலோகத்தில் எப்படி சந்திக்கிறாரோ அது போல இந்த பூமியிலேயே சந்திப்பார். இருக்கீங்களா? பாருங்க, வசனத்தை படிக்க படிக்க இன்னும் விளக்கம் வருது. அதனால பரலோகத்தில் சந்திப்பார்னு சொன்னா ஆமாங்க, பரலோகத்தில் எப்படி சந்திப்பாரோ அப்படிங்க சந்திப்பார்னு சொல்லிருக்குன்னு சொல்லுங்க. அதுதான் வேத வசனம் சொல்லுது. சரி,